நன்றி கலந்த வணக்கம். அடுத்து எங்கள் வில்லிசை முழக்கம் 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 முழக்கம். ஆமாண்ணே. வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் நாங்கள் வந்தனங்கள் செய்தோம் ஐயா. குழந்தை நாங்கள் நமஸ்காரி அமர்ந்ததோரு பெரியோர் அமர்ந்ததோரு பெரியோர் நாங்கள் 6 பேரும் அடியால் நாங்கள் செய்திட்டாலும் ஆதரிக்க வேணும் கல்வி கடல் தன்னை கணவான்கள் பொறுக்க முன்சோல் பின் சொல் வந்திட்டாலும் முன்சோல் பின் சொல் வந்திட்டாலும் மூத்த பிள்ளை போல் என்ன குளையில் கைகாலுடன் 10 மாதம் சென்று கற்று வைத்த வாத்தியார் என்றென்றைக்கும் கல்யாண வாசல் போல் வாழ வேண்டும். வல்லரக்கண் விரலை தூண்டி வரங்கள் வாங்கி செய்யும் சிவனார்தனை விரட்ட திருமாலு மனமகிழ்ந்து ஏது சொல்வார் தையல் வடிவாகவே வந்து சத்தியமே செய்து வரமழைக்க அம்பாள் மனநோய் தீர அதிக புளிப்பால் கறந்து வந்த சாஸ்தாவையன் கதைகள் வாட தந்தி முகத்தோனே பார்ப்பதாமே. பொன்னு வெள்ளி கைலாசத்தில் சிவமாளும் கொழுவீர்
கைலாச பர்வதத்தில் ஆமோ ஆண்டவன் பகவானோடு அம்பிகை உமையவளாதி பராசக்தியாகிய பார்வதி பார்வதி பட்சமா லட்சுமி பிரம்மா சரஸ்வதி சரஸ்வதி இந்திரன் இந்திராணி தேவாதி தேவுக்கள் தேவுக்கள் தேவரிஷி முனிவர்களோடு ஆமண்ணே தேவலோக கைலாச பர்வதத்திலே குடிபிறந்து வருகிறார் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகங்களையும் இறைவன் படைத்தார் படைத்து உலகங்களை எல்லாம் இறைவன் படைத்தார் ஆமண்ணே உயிர்களையும் விரைவி செய்தார் சரி எறும்புகளை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து படைத்து கல்லுக்குள் தேரை முதல் ஆமையா கருப்பைக்குள் சிது வரைக்கும் கடவுள் பகவான் படைத்திருக்கிறார். சரிண்ணே படைத்தால் மட்டும் போதுமானே போதாதல்லவா என்ன வேணும்? படியளக்கணும் இல்லையா? படைத்து விட்ட உயிர்களுக்கு பகவான் வெட்டனையும் இல்லாமல் படியளந்தும் வருகிறார். அப்பேற்பட்டே இறைவனாகி சிவபெருமான் 14 உலகங்களை படைத்து அந்த 14 உலகங்களையும் 3 உலகங்களாகவே பிரித்தார். அது என்ன உலகங்கள் எல்லாம்? அதலை என்றும் சரி சுதலை என்றும் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகங்களாக இறைவன் படைத்தார். என்ன அதல முதல தவள அரட்டாளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. இதெல்லாம் எந்த குளத்துல இருக்கு, எந்த ஆத்துல இருக்கு? அதலைனா அதெல்லாம் குளத்துக்குள்ள இருக்காதனே. அதலை என்று சொன்னால் ஆகாயம். ஓ, பந்தலுக்கு மேல உள்ள மானம். மானம் தானே. அது எங்க இருக்கு? நம்மகிட்ட சுத்தமா கிடையாது. அதானே. அத வித்து பல வருஷம் ஆச்சு. வித்தாச்சு அதையும் பஞ்சத்துல. கொரோனாவோட வித்தாச்சு. அதனாலே என்ன அதலை என்று சொன்னால் ஆகாயம். ஓ, ஆகாயம். நமக்கு மேலே இருக்கக்கூடிய வானம். வானம். சுதலை என்று சொன்னால் அது என்னது? மத்திம உலகம். அது எங்க இருக்கு? நாமல் வசித்து வருகின்ற இந்த பூலோகம். இந்த பூலோகம். ஆமா. சரி. பாதாளம் என்று சொன்னா என்ன? நமக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கு. என்ன நமக்கு கீழ உலகம் இருக்கா? என்ன நம்ம 2 பேரும் நீ கம்பி எடுத்துக்க, நான் மம்பட்டி எடுத்துக்கிட்டேன். சரி. தாளக்காரன சட்டி எடுத்துக்கிட்ட சொல்லுவோம். ஏன் சட்டி எடுக்க சொல்றே? இப்பமே மண்ண அள்ளி போட்டு கீழ தோட்டி பாப்போம்னா என்ன இருக்குன்னு. சரி பாப்போம். உலகத்தை எங்க இருக்கு பாத்து வருவோம். பாட்டு வருமா? போமா. நீங்க மண் அத தவிர வேற வேலை என்ன இருக்கு? அடுத்த பன்றிமாட சாமின்னு உங்களுக்கு தான் பேரை கொடுக்கணும். பிறகு நாங்க அதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் கீழே போனாலும் சரிதான், பாதாளத்தை போய் பார்க்கவே முடியாது. ஆமா. ஏன்னா அங்க அசுர குலத்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பின்னால வால் முளைச்சவங்க. நமக்கும் மேல ஒரு உலகம், நமக்கு கீழே ஒரு உலகம். சரி. நாம தான் நடுவு மத்தியில இருக்கோம். நம்ம தான் மத்திய லோகத்துல இருக்கோம். ஆமா. பாடா பட வேண்டியதா இருக்கு. அந்த பாதாள உலகத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்களையானா யார் யாரண்ணே பாதாள லோகத்தில் ஆண்டு வரார் அசுரன். அவர் மனைவி ஆளேனம் தேவி ஆனந்தமயாண்டுவார் மன்னவரும் தேவியோ மன்னவரும் தேவியோ மனமகிழ்ந்து வாழ்ந்து அதிபதியாய் வாழும் ஐம்பத்தாறு அரசரை பகுதி பணம் கொடுப்பார்கள் பாதமதில் பணியுவாரா
வாழ்ந்துவார் அலேனும் தேவியோ வாழ்ந்து வரும் நாளை சொல்லுகிறாள் ரெட்டக்கண்ணி சொல்லுகிறாள் ரெட்டக்கண்ணி சோதிகிளி வாயிரண்டு ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகளோடு 56 தேசத்துக்கு அதிபதியாக ஆண்டு வருகிறார். அப்படி அவர்கள் ஆண்டு வருகின்ற பொழுது இறைவனுடைய அருளாலையும் கிருபையாலையும் ஏகப்பட்ட வசதிகள் ஆனால் ஏந்தும் ஒரு பிள்ளையே கிடையாது. பிள்ளை இல்லாத கவலை வெறுங்கவலை அதிகம் கொண்டு மதலை இல்லாத கவலை மனக்கவலை அதிகம் கொண்டு பார்த்தால் அந்த ரெட்டக்கண்ணி மன்னா யாரு செய்த பாவங்களோ எவர் செய்த வினைகளோ தெரியவில்லை. ஊழி இந்த கட்டம் போட்ட சட்டக்காரருக்கு ரொம்ப கோபம் வருது. அதான கேட்டேன். அதனால ஊழி வினை பயனோ உடையாரின் சோதனையோ காலத்தின் விதி பயனோ கடவுளுடைய சோதனையோ யாரு செய்த பாவங்களோ இறைவனுடைய சோதனையோ தெரியவில்லையே. மன்னா இவ்வளவு வசதிகள் இருந்த போது நமக்கு ஏந்து ஒரு பிள்ளை இல்லையே என்று பிள்ளை இல்லாத கவலை வெறுங்கவலை கொண்டு மதலை இல்லாத கவலை மனக்கவலை அதிகம் கொண்டு அந்த மங்கையாகப்பட்ட இந்த ரெட்டக்கண்ணி அவள் இறைவனாகிய பகவானை நினைக்க வேண்டும் இறந்து தவம் புரிய வேணுமே என்று கணவன் மனைவி 2 பேர்களும் எங்கு வருகிறார்கள்? யமுனா நதி கரையதற்கு கரையதற்கு ஏகி வரார் 2 பேரோ 2 பேர் ஏகி வரார் 2 பேர் அங்கே பிள்ளை வர வேணும் என்று பெருந்தவமே செய்து மதலை வர வேணும் என்று மகாதவோ செய்து குழந்தை வர வேணும் என்று வேணும் என்று கொடியதவம் செய்து கொடியதவோ செய்து அங்கே உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவனை மறந்திடாமல் அண்ணம் தண்ணீர் அறந்திடாமல் அரணார் ராமமயத்திடாமல் அல்லு நல்ல பகலுமாக அப்படி அருந்தவசு செய்து அருந்தவசு உண்ணாமல் உறங்காமல் உடையவன் நாமங்கள் மறக்காமல் சரி
அன்னம் தண்ணீர் அறந்தாமல் அரணார் நாமங்கள் அயக்காமல் அயக்காமல் ஆண்டவனை நினைத்து பிள்ளை வரம் வேண்டி தவம் இருக்கும் பொழுது சரி இமயமலை சாரலில் வண்டுமகா ரிஷியாகப்பட்டவர் தவம் இருந்து வருகிறார். எப்படி அந்த வண்டுமகா ரிஷியாகப்பட்டவர் என்னன்னா ஆண்டவனை நினைக்க வேண்டும், மறந்தவசு இருக்க வேண்டும், இறக்க வேண்டும், பகவானிடத்திலே வரங்களையும் வாங்கிக் கொண்டு ஆண்டவன் பகவானை கைலாசத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். எப்படி அவர் இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலே ஒரு நாள் ஒரு பொழுதானாலும் நான் போய் கடவுளாகவே அமர வேண்டும், கடவுளாக போய் இருக்க வேண்டும். இப்படி ஒரு எண்ணத்தோட போய் தவம் இருக்கார். வேற ஆசையோட தவம் இருக்கா. சரி, இப்படியெல்லாம் தவம் இருந்து வருகிறாரே. ஆமா கொண்டாங்க. ஆமா வீடியோல வந்து நிக்க சொல்லுதா? அப்படி உண்ணாமல் உறங்காமல் உடையவன் நாமங்கள் மறக்காமல் நவமிருந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அவருடைய தவங்களை எல்லாம் அறிந்தார்கள். சரி, யாரு யாரே மும்மூர்த்திகளும் மும்மூர்த்தி அறிந்தார்கள். யார் அந்த மும்மூர்த்தி? யாருன்னு? சிவன் விஷ்ணு பிரம்மா. ஆமா, அந்த மும்மூர்த்திகளும் ஒன்றாகவே சேர்ந்து அழகான ஒரு குழந்தையை பிறவி செய்த குழந்தையை ரிஷியுடைய காலடிகளை கொண்டு போட்டார்கள். உடனே அந்த குழந்தையானது ரிஷியுடைய காலை பிடித்து பிள்ளை அழுக சத்தம் குரல் போடுறான். குழந்தை சத்தத்தை கேட்டார், செய்யும் தவத்தை மறந்தார். குழந்தை எடுத்தார், மடியில வைத்து கொஞ்சி விளையாடுகிறார். ஆகாயத்தில் இருந்து கொண்டு மும்மூர்த்திகளும் சொல்லுகிறார்கள், அடே வண்டு மகாரிஷியை, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூவாசையும் விருத்த முனிவரே, நீயோ நித்திய பிரம்மச்சாரியாச்சே, உமது மடியில எப்படி ஐயா குழந்தை வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி சிரித்தார். பாருங்க ஒரு சிரிப்பு. ஆமா, அந்த சிரிப்பு சத்தத்தை காதால கேட்டார். ஆகா, பிள்ளை என்று நினைத்தோம், இது பிள்ளையே கிடையாது, நம்மளுடைய தவத்தை கலைக்க வந்த மகாபாதகன் என்று சொல்லி குழந்தையுடைய 2 கால்களையும் பிடித்தார். பிள்ளைய தலைகீழ தூக்குதார். அங்க எங்க இருக்கு ஏறதுக்கு? எல்லாம் பிளாஸ்டிக் தான். ஆமா, அடே கிராதகா, யாரோட ஏவலினால் இங்கு வந்து எந்த வத்தை நீ கலைத்தாயோ அவர்களுக்கே எதிரியாக போய் அவர்களாலே உன்னுடைய சரீரமெல்லாம் அழிந்து போக கிடவது பிடிஷாபத்த போ அப்படின்னு சொல்லி குழந்தையை வீசி எறிந்தார்கள். எரிந்த குழந்தை ஆகாய மார்க்கமாக உருண்டு பிறண்டு எங்க வருது? பாதாள உலகமே வருது. ஆமா, பிள்ளைக்காகவே தவம் இருந்து கொண்டிருக்கிறார்களே. யாரு அவர்கள்? ரிஷிமுகாவர்ணன் இரத்தக்கண்ணியும் அவர்களுடைய திருக்கரங்களிலே வந்து பிள்ளையானது விழுந்தது. பிள்ளை இல்லாத வாசலில் பிள்ளை கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படியே 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்கும். மதலை இல்லாத வாசலிலே மதலை கிடைத்தது. ஆமாம், கணவன் மனைவி 2 பேர்களும் பார்த்தாங்க. அந்த பாலகனை கையில் எடுத்து என்ன செய்கிறார்? பிள்ளை இல்லா வாசலிலே மதலை வந்து கிடைத்ததென்று
முத்தமிட்டார் குழந்தை வலது கண்ணும் அந்த பாலகனை கையில் எடுத்து அழூட்டி சீராட்டி பாசத்தோடு வளர்த்துவார் தாராட்டி ஓரார் தன்மகனை வளர்த்துவார் மூணாவது மாதத்திலே முடியெடுத்து காது குத்தி முத்தாளை கம்பளிட்டு காது குத்தி கடைக்கமிட்டு காது குத்தி கடைக்கமிட்டு கையதிலே காப்பணிந்து அங்கை அறையதிலே அரைஞானிட்டு காலில் வாத தண்டை போட்டார் கண்மணியாம்பாளனுக்கு என்ன பேரு கொடுப்போம் என்று தாயு நல்ல தகப்பனோமே எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுகிறார் மனமதியிலே போட் 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 இந்த விதமாக இருக்கும் வேளையில் இந்த அரசன் குலமான நன்னகரத்திலை இந்த நன்னகரத்தில் யாதவர் குல சமுதாயத்திலை சரி கொழுவிருந்து வருகின்ற ஆதிபராசக்தி அம்பிகை உமையவள் யா அப்புச்சடை இலகி ஆயிரங்கண்ணுடையாள் அதிரூப சுந்தரி யாரு என் தாயாகப்பட்ட காந்தாரி அம்மாளுடைய வாசலுக்கு என்னாச்சு ஆத்தா பேர சொன்னா தூக்கி 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 அறையுது குளிரும் காய்ச்சலும் குளிர் காய்ச்சல் உனக்கு இல்லையா? இல்ல பேர என்னது இது தேவரோட வந்து என் மேல ஓ அருளா இது சரிதானே நான் கூட குளிர் காய்ச்சல் தானே இருளாயி மேல அவ அருளாயிட்டா இருளாயின் மேல அருளாயிட்டா பறக்காத இவா. இருளா இருக்கக்கூடாது, நீ அருளா இரு. அருளா இருக்கு வச்சிருக்கா ஆமா ஆமா காந்தாரி அம்மாவுடைய வாசலுக்கு இந்த வாசலுக்கு நாமளும் கிட்டத்தட்ட என்னக்க இல்ல இந்த அம்மாவுடைய வாசலுக்கு வந்து எத்தனை அந்த தட்டை இல்லைன்னு வேற அதாவது ஒரு 7 8 ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு வைங்களேன். ஆமா ஆமா ஆமா. இளவட்டம் அடிச்சாச்சு என்ன ஒரு இளவட்டம் முடிஞ்சு போச்சு. ஆமா இனிமே எல்லாம் ஓடுது. அதனால சரி அம்பாளுடைய வாசலுக்கு நாமல் வந்திருந்த போதும் வந்திருந்த போதும் எத்தனை வருடங்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு பாருங்க. என்ன சிறப்பு? அதாவது என்ன? தங்க வேலை மட்டும் ஏறாம இருந்திருந்தா சரி. ஆளுக்கு 5 பவுன்ல எடுத்தாந்து போட்டிருப்பாப்ல. அச்சேடா ஏறிடுது. யாரிட்டு அதனாலதான் கொஞ்சம் சின்ன மாற்றம், வேற ஒண்ணு இல்லை. இப்ப கொஞ்சம் இறங்கி இருக்கு. என்ன 12,000 வந்திருக்கு. நான் வரட்டும் இன்னும் இறங்கட்டும். அடுத்த வருஷம் வரும்போது உங்களுக்கு இதுக்கு மேல உண்டு. ஆமா அடுத்த வருஷம் 5,000 வந்துரும். வந்துருமா? ஆமா அப்ப எல்லாத்துக்கும் 5 பவுன் 5 பவுன் சங்குலி. ஆமா ஸ்ரீ காந்தாரி அம்மாள் துணை, ஆமா ஸ்ரீ சுடலைமாட சுவாமி துணை கொண்டு துணை கொண்டு நமக்கு அழகான ஒரு பட்டு புடவை. பட்டு புடவை. அது மட்டுமா, வேற என்ன? ஒரு பெட்டி நிறைய இனிப்பு பலகாரம், ஆமா இனிப்பு பலகாரம், ஒரு 2 மூலம் மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ, மேலும் ஆ 250 கோடி பொன்னையும் கொண்டு வந்து பரிசளித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு ஆளு ஒரு நைட்டியாவது எடுத்து வந்திருக்கலாம். அது காலையில இப்ப கடை திறக்கல. இருக்கலையோ? ஆமா புடவை மட்டும் கண்ணுக்கு பளிச்சுன்னு இருந்தது. சரி. நாங்க இதை எடுத்துட்டோம். சரி உங்களுக்கு நைட்டி அளவு பார்த்து எடுக்கணும் பாத்தீங்களா? நாளைக்கு மதிய கூட உனக்கு நைட்டி, ஆமா எனக்கு சுடிதாரு. சுடிதாரு சுடிதார்ல இருக்க 3 பேருக்கும் சரி டாயர். சுடிதார் ரொம்ப கசகசன்னு இருக்கும்னே. நைட்டினா தான் ஃப்ரீயா இருக்கும். அதாவது என்ன
அம்பாளுடைய ஆலயத்தில் ஆலயத்தில் அழகான ஒரு பட்டுப்புடவையை கொண்டு வந்து கொண்டு வந்து அதோடு 250 கோடி பொன்னையும் கொண்டு வந்து அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஆமா தாய் குலத்து தங்கங்கள் மாதர் குலத்து மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் மக்களை பெற்றெடுத்த மகராசி பிள்ளைகளை பெற்றெடுத்த புண்ணியவதி புண்ணியவதி பணங்காசான முக்கியம் கிடையாது ஆ? கிடையாது இந்த அன்பும் பாசமும் தான் என்னைக்குமே நமக்கு நிரந்தரம் ஆமா ஆ? ஆமா அப்படிதானே உண்மைதான் அப்படிதானே வருஷம் வருஷம் போய்கிட்டு இருக்கேன் புதுசா இது நமக்கு நமக்கு அன்பளிப்பு செய்த அம்மா வானா முத்துலட்சுமி என்ற பெயர் நாமத்தை கொண்ட அம்மா அவர்களும் சூனா குருவம்மாள் என்ற பெயர் நாமத்தை கொண்ட அம்மா அவர்களும் சரி கோணா மாடத்தி அம்மாள் அவர்களும் சூனா சுடலி அம்மாள் அவர்களும் சரி பானா காந்தாரி அம்மாள் அவர்களும் அம்மையா ஆவண்ணா மாரியம்மாள் அவர்களும் கீனா சங்கரம்மாள் அவர்களும் அவர்களும் வேணா முத்துலட்சுமி அம்மாள் அவர்களும் அம்பாள் அவர்களும் சானா பார்வதி அம்பாள் அவர்களும் சரி ஈனா மாலதி அம்பாள் அவர்களும் அம்மையா சூனா தங்கம்மாள் அவர்களும் மானா சுதா அவர்களும் சரி மூனா சங்கரேஸ்வரி சங்கரேஸ்வரி என்ற பெயர்நாமத்தை கொண்ட அன்பு உள்ளங்கள் நமக்கு 250 கோடி பொன்னையும் கொண்டு வந்து அழகான பட்டு புடவையோடு பாசத்தோடு பரிசளித்துள்ளார்கள். எவ்வளவுதான் காசு பணங்கள் இருந்தாலும் கொடுக்கணுங்கிற என்ன வரணும்லானே. காசு பணத்தை கூட நம்ம நாளைக்கு செலவு செய்துட்டு போயிருவோம். ஆமா, இது வந்து என்னைக்கு நிலைச்சு இருக்கும் பாத்துக்கோங்க. ஆமா, அடுத்த வருஷம் எத்தனை 5 வருஷம் கழிச்சாலும் சரி, இது எந்த ஊர்ல போட்ட பொன்னாட, நம்ம அரசங்குளத்துல நம்ம மக்கள் போட்ட பொன்னாட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆமா, கெட்டும் போதெல்லாம் நினைச்சு பார்ப்போம்ல. அதனால மறக்காங்க, அவனுக்கு நைட்டி எனக்கு சுடிதார். ஆமா, 250 கோடி பொன்னையும் கொண்டு வந்து அழகான பட்டுப்புடவையும் கொண்டு வந்து காந்தாரி அம்பாள் சுடலை மாட சுவாமி துணை கொண்டு அம்மாள் வானா முத்துலட்சுமி அவர்களும் சூனா குருவம்மாள் அவர்களும் கோணா மாடத்தி அவர்களும் சரி, சூனா சுடலி அவர்களும் பானா காந்தாரி அவர்களும் ஆவண்ணா மாரியம்மாள் அவர்களும் ஈனா சங்கரம்மாள் அவர்களும் வேணா முத்துலட்சுமி அவர்களும் சானா பார்வதி அம்பாள் அவர்களும் ஈனா மாலதி அம்பாள் அவர்களும் சூனா தங்கம்மாள் அவர்களும் மானா சுதா அவர்களும் மூனா சங்கரேஸ்வரி என்ற பெயர் நாமத்தை கொண்ட அன்பு உள்ளங்கள் அன்போடும் பண்போடும் ஆசா பாசத்தோடு அன்பளிப்பு செய்து நம்மளை ஆதரித்துள்ளார்கள். அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் செய்யும் தொழில்கள் எல்லாம் அம்மனுடைய அருளாலையும் கிருபையாலையும் வாழ வேணும் சுவாமி, வளர வேண்டும் மலை முருகனோட அருளா ஒன்று 10 100 கோடி உயர வேணும் கைலை போரி அருளா கல்யாண வாசலாக வாழவே எந்த முகம் போனாலும் அந்த தங்கே முகமாக வாழே அவர்களுடைய குடும்பங்களும் செய்யும் தொழில்களும் உற்றார் பெற்றோர் உறவினர்கள் அத்துணை பெயர்களும் அனைத்து பெயர்களும் காந்தாரி அம்மாவுடைய அருளாலையும் கிருபையாலையும் கல்யாண வாசலாகவே வாழ வேண்டும் வளர வேண்டுமே என்று இறைவனை வணங்குகிறோம் ஐயா. சுவாமி அப்படி இருக்கும் வேளையில் பார்த்தார்கள் ரிஷிமுகாவர்ணன் ரட்சக்கண்ணி 2 பெயர்களும் குழந்தைக்கு நாமல் பெயர் நாமங்கள் கொடுக்க வேண்டுமே. பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? வல்லமையோடு வந்து பிறந்ததினால் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்திலே வளர்ப்பதினாலே அரக்கன் என்றும் ராட்சத பரம்பரை சேர்ந்தவன் ராட்சுதன் என்றும் குழந்தைக்கு வல்லரக்க ராட்சுதன் என்ற பெயர் நாமங்களை கொடுத்தார்கள். பெயர் கொடுத்த பாலகன் எப்படி வளர்ந்து வருகிறார் அண்ணா? அவரோ வளரும் வீரை சந்தீரன் வளர்ந்து வாரார் வல்லர வளர்ந்து வரும் நாளை ஒரு வயதாம்
வயதாச்சு 4வது வயததில் நடந்து ஓடி விளையாடி 5 வயததிலே 5 வயதில் அறிவு கல்வி படித்துவார் சுவடிதான் படி 8வது வயததில் எடுத்த 7தான் படி 9 வயததில் ஒன்றை வேந்தன் குடி பெரு வஞ்சியும் தான் படி 10வது வயததில் 10வது அரக்கே பலகளையும் அரக்கனுக்கு படியாத பாடங்கள் கிடையாது. 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தர்மங்கள் 64 கலைக்கியானியங்கள் 96 தத்துவங்கள் 108 ஆகமங்கள் இதிகாச புராணங்களையும் படித்து முடித்த அரக்கனுக்கு 21 வயதாட்சி. என்ன ஒண்ணு என்ன நொண்டி ஒண்ணு நொண்டி ஒண்ணுன்னு அவனுக்கு தெரியாதா? எனக்கு தெரியல. நீ பள்ளிக்கூடம் போலியா? நான் போனதே கிடையாது. என்கிட்ட கேளு. சரி. நொண்டி ஒண்ணுனா 21னா 21